வணக்கம். இந்த வீடியோவில் திருச்செந்தூர் கோயில் எவ்வளவு பழமையான கோயில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரெண்டாவது படை வீடா திருமுருகாற்று படையில் பாடப்பட்ட திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் ஒன்று. தேவார வைப்புத்தலம் அப்படின்னு பேரும் பெருமையும் வாங்கின இந்த கோயில் தேவாரம் பாடுறதுக்கு முன்னால, திருமுருகாற்று படை பாடுறதுக்கு முன்னால, இன்னமும் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலேயே இந்த மண்ணு மேலே உதிச்சு வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்களை வச்சு சொல்லணும்னா கிட்டத்தட்ட 2500 வருஷங்களுக்கு முன்னால இருந்தே திருச்செந்தூர்ல முருகப்பெருமானுக்கான கோயில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனா 2500 அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான். கண்டிப்பா இந்த கோயில் அதுக்கு முன்னால பல நூறு வருஷங்களுக்கு முன்னால இருந்தோ இல்ல பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால இருந்தோ திருச்செந்தூர்ல கோயில் இருந்திருக்கணும். அதை எப்படி இவ்வளவு ஆணித்தரமா சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, சிலப்பதிகாரத்துல திருச்செந்தூரை பத்தின ரெஃபரன்ஸ் இருக்கு. சிலப்பதிகாரத்தை விட பழைய நூட்களான புறநானூறு, அகநானூறு, தொல்காப்பியம் இப்படின்னு எண்ணெயிலிருந்து 2500 வருஷங்களுக்கு முற்பட்ட இரண்டாம் தமிழ்ச்சங்க நூல்கள்ல இருந்தே இந்த திருச்செந்தூருக்கான ரெஃபரன்ஸை நம்மளால பார்க்க முடியுது. தொல்காப்பியத்திலேயே திருச்செந்தூரை பத்தி முக்கியத்துவப்படுத்தி சொல்லப்படுது அப்படின்னா அதுக்கு முன்னால எத்தனை 100 வருஷங்களுக்கு இந்த கோயில் பழமையானதா இருக்கணும், எத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு இந்த கோயில் பழமையா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்துக்கலாம். சரி, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வரலாற்று ஆதாரங்களை வச்சு மட்டுமே பேசுறோமே, ஆனா ஆதி காலத்துல புராண காலத்திலேயே இந்த கோயில் உருவாயிருக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த சமயத்துல இந்த கோயில் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, சூரபத்மனை அழிக்கிறதுக்காக சிவபெருமான் ஆறுமுகனை தோற்றுவிக்கிறாரு. ஆறுமுகனும் தன்னுடைய தாயார் பார்வதி கிட்ட வேலை வாங்கிக்கிட்டு சூரனை வதைக்கிறதுக்காக கிளம்பி வராரு. அப்படிப்பட்ட நேரத்துல தான் தேவர்களுடைய குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் பிரகஸ்பதி முருகப்பெருமானுடைய தரிசனம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர்ல உட்கார்ந்து தவம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதனால அவருக்கு காட்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் முருகப்பெருமான் திருச்செந்தூருக்கே வந்து சேர்றாரு. ஒருவேளை பிரகஸ்பதி திருச்செந்தூர்ல உட்கார்ந்து தவம் இருக்காம வேற ஊருக்கு போயிருந்தார்னா திருச்செந்தூர்ல இந்நேரத்துக்கு கோயிலே உருவாயிருக்காது. சோ முருகப்பெருமான் குரு பகவானுடைய அந்த தவத்தின் காரணமாக அவருக்கு காட்சி கொடுக்கிறதுக்காக திருச்செந்தூருக்கு வந்து இறங்குறாரு. அசுரர்களுடைய குல வரலாற்றை குரு பகவான் கிட்ட இருந்தே அவர் அந்த இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா அசுரனை வதைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரபாகுவை தன்னுடைய தளபதிய அசுரங்கிட்ட சூரபத்மன் கிட்ட தூது அனுப்புறாரு. அப்படி தூது போன வீரபாகுவை சூரபத்மன் அந்த இடத்துல அவமானப்படுத்துறான். மறுபடியும் போரானது மூழுது. கடைசியில சூரபத்மன் வதைக்கப்படுறான். இப்படி முருகப்பெருமான் தன்னுடைய படைகளை சூரபத்மனை எதுக்கிறதுக்காக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னால அந்த படை வீரர்கள் அத்தனை பேரையும் திருச்செந்தூர்ல தான் அவர் நுப்பாட்டி வச்சிருந்தாருன்னு தன்னுடைய படை வீரர்களுடைய தாகத்தை தணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருச்செந்தூர்ல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நாளி கிணறு, அதாவது கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு கிணத்துல மட்டும் நல்ல தண்ணியானது இன்னும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல தன்னுடைய வேளாள குத்தி நல்ல தண்ணி நாளி கிணற உருவாக்கி தன்னுடைய படை வீரர்கள் அத்தனை பேருக்கும் தண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. எப்படியாக திருச்செந்தூருக்கு முதலாக முருகப்பெருமான் வந்து சேர்ந்தது தேவர்களுடைய குருவாக இருந்த பிரகஸ்பதி குரு பகவான் அவருடைய அந்த தவத்தின் காரணமாகத்தான், அவருடைய வேண்டுதலின் காரணமாகத்தான். அதுக்கப்புறம் பிரகஸ்பதியுடைய வேண்டுதலால முருகப்பெருமான் இங்கேயே கோயில் கொண்டிருக்க சம்மதிச்சாரணும். அதன்படி பிரகஸ்பதி விஸ்வகர்மாவை தேவர்களுடைய சிற்பியை கொண்டு வந்து இங்க முதல்ல திருச்செந்தூர்ல முருகப்பெருமானுக்கு ஒரு கோயில் எழுப்பினாரு அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல அது விஸ்வகர்மா இல்ல, மயன்னு சொல்லப்படக்கூடிய அசுர சிற்பியை வச்சு தான் இந்த கோயிலானது முதல்ல கட்டப்பட்டுச்சு அப்படின்னு இருவேறு தகவல்கள் சொல்லப்படுது. ஆனா அந்த ஆதி காலத்திலேயே முருகப்பெருமான் வியாழ பகவானால தான் நமக்கு இந்த இடத்துல திருச்செந்தூர்ல கிடைச்சாரு. எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.